அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய உறவுகளுடைய கேள்வி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தளர்வு அறியா மனம் தரும். இந்த தளர்வு அறியாத ஒரு மனம், நம்ம மனசு என்றைக்கும் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதை சந்திக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கா மு கா பி. இது என்னங்க புதுசாக இருக்குன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்காது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துலையும் இதை எடுத்துக்கலாம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தது. இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கம் மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தோஷம் இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி என் சந்தோஷம் போயிட்டு, அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. அடுத்தது, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அந்த பதிவை தொடருங்க. கல்யாணம் ஏன் சார் எனக்கு ஆனது அப்படிங்கிறவங்களும் இந்த பதிவை தொடருங்க. மொத்தம் 4 மனிதர்களுக்கு இதை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே அவ்வளோதான், ஃபேக்ட் எழுதியிருக்கிறான்ப்பா. எல்லாம் பிரம்ம என்ன பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போன்னு பார்க்குறான். இவனுடைய சந்தோஷம்னு இவன் ஒன்று முடிவு பண்ணுறான்டா. யார்? கடவுள் முடிவு பண்ணுறாரு, பிரம்மன் முடிவு பண்ணுறாரு. மனுஷனை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று முடிவு பண்ணுறான். அதை சந்தோஷம் ஆக்கிறதா சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிறதாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரம்மன் முடிவு பண்ணி சில பேருக்கு நல்லா எழுதுகிறான், சில பேருக்கு கிறுக்கிறான், சில பேருக்கு கிறுக்கி விட்டு திருப்பி நல்லா எழுதுகிறான். இப்போ நமக்கெல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கிறான், சார் எனக்கு நல்லா எழுதலை, கிறுக்கிட்டான், ஆனால் நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சார் எனக்கு எழுதவே மறந்துட்டான் சார், அதை நான் இப்போ எப்படி அவனை திருப்பி ஞாபகப்படுத்தி, தம்பி கொஞ்சம் பார்த்து எழுதி விட்றா, நானும் என்னடா பண்ணுறது உலகத்தில் இப்படி ஒண்டி கட்டியாகவே இருக்கிறேனே அப்படின்னும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு. சார் நான் எனக்கு எழுதுனான் சார், எழுதும் போது தப்பாக எழுதியிருக்கிறான் சார், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து, நான் அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரே கையெழுத்தில் இதை மாற்றிட்டு போக முடியுமா? முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரால், ஒரு தலைமையால் மாற்ற முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனேங்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்கும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம், நம்ம வாங்கின வரம், நம்ம தலையில் எழுதியிருக்கிற எழுத்து, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வழி இருக்குப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன 7 விஷயம்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன், தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. கடகராசிக்கும் கல்யாணத்துக்கும் ஏக தூரம்னு சொல்லுவாங்க, ஒன்று பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு வழிச்சாலை.
இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் திருப்பி ஒரு யூ டேர்ன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாழி ஆகும் கடகராசிக்காரர்களுக்கு. அதனால தான் கடகராசிக்கார பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதலும் சக்ஸஸ் ஆகாது, கல்யாணமும் சக்ஸஸ் ஆகாது. அப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னா நமக்கு எவ்வளவு அதில் சிரமப்பட்டிருக்கோன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த கடகராசிக்கார பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமணம் ஏன் சிக்கலாகுது, இந்த திருமண வாழ்க்கை சிக்கல்லேருந்து அவங்க நீங்கணும். இதுதான் இப்போ இதை பற்றி பேச போகிறோம். உங்களுக்கு திருமணத்தில் சிக்கல் இருந்ததுன்னா அது நீங்கணும். கல்யாணமே ஆகலை சாமி அப்படின்னா இந்த பதிவு பார்க்குற பிள்ளைகளுக்கு, கடகராசிக்காரவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். ஏன் கல்யாணம் ஆகாமல் போகுது அதுக்கு தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆனால் ஏன் சிக்கல் ஆகுது அதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உள்ளே போயிடலாமா? ரொம்ப சிம்பிள். உங்கள் ராசிக்கு 5வது வீடை கால்குலேட் பண்ணோம்னா 1 2 3 4 5 போய் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசம். உங்கள் ராசியில் யாருன்னா சந்திரன் ஆட்சி. அப்போ நீங்கள் நினைக்கிறத முதல்ல உங்கள் எதிராளி முதல்ல நினைக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க. உங்களுக்கு கணவனாக வரவங்க, உங்களுக்கு மனைவியாக வரவங்க நீங்கள் நினைக்கிறத நினைக்க மாட்டாங்க. இதில் ரொம்ப என்னை அவர் சரியாக புரிந்து கொண்டார் இப்படிலாம் நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. சும்மா கொஞ்ச நாள் தான். இந்த புதுசாக ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும். புது தேட்டருக்கு போனீங்கன்னா இப்போ தேட்டரில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒன்று திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டெல்லாம் எரியும். யாராவது கதாநாயகர்கள் வந்தாருன்னா லைட்டெல்லாம் எரியும். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அது வந்து எல்லாம் பழைய தேட்ரு ஆகிடும். எடுத்தோன்னே படம் தான். இப்போ அந்த அன்பெல்லாம் கடகராசிக்காரவங்க இது மாதிரி தான் ஏமாந்து போயிடுவாங்க. நிறைய நேரத்தில் கடகராசிக்காரவங்களோட திருமண வாழ்க்கை ஏன் சிக்கலாகுதுன்னா ஆரம்பத்தில் அவங்க எதிர்பார்க்குற அன்பை வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதில் தான் கடகராசிக்காரவங்க ஏமாந்து போகிறீங்கன்னு சொன்னால் கூட உண்மைதான் அது. நான் ஏமாந்து போயிட்டேன் சார் கல்யாண வாழ்க்கையில் மட்டும் அப்படின்னே சொல்லுவாங்க. இது உண்மையான வார்த்தை. என்ன காரணம்? இந்த ராசிக்கு 5வது இடத்துல போயிட்டு என்ன ஆகிட்டாரு, சந்திரன் நீசமாக போகிறாரா. நமக்கு இருக்கிற அந்த உணர்வுகள் நம்ம நினைக்கிறத அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் முதல்ல நினைக்கிற மாதிரி நடிப்பாங்க. பாருங்கள், நம்மளோட எதிராளி இங்கே தான் வந்து காதல் ஃபெயிலியர் ஆகிடுறது. அடுத்தது கல்யாண வாழ்க்கை ஏன் சார் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது? காதல் தான் ஃபெயிலியர் ஆகுது. சரி, நாங்கள் அப்புறமா என்ன பண்ணுறோம், மனசை தேர்த்திக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறமா இன்னொரு காதல் இப்படி உருவாகுது, எப்படியோ கல்யாணம் பண்ணுறோம், லைஃப்பில் இப்படி கல்யாணம் பண்ணி நமக்கு ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வரோம். சார் காதலே எனக்கு இல்லைனாலும் கல்யாணத்தில் வந்து கல்யாண வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு பார்த்தா அங்கேயும் ஏமாற்றம் நடக்குது சார். அப்படின்னா உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற குரு அங்கே நீசமாகிடுவார். 7வது வீட்டில் 7th பிளேஸ். என்னென்ன விளையாட்டு ஆண்டவன் விளையாட்டு வச்சுருக்கான் பாருங்கள். இப்போ இந்த குரு என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசியில் உச்சம், அவர் 7ஆம் இடத்துல போய் நீசமாக போயிருப்பார். இந்த ராசிக்கு 7வது இடத்துல குரு நீசமாக போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளை வந்து நம்ம யாருக்குமே வணங்க மாட்டோம். கடகராசிக்காரவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கும் சரி, அவங்க சொந்த பந்தத்துக்கும் சரி, கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறது, தான் நினைக்கிறத நடத்தணுன்ற எண்ணம், இப்படிலாம் சுதந்திரமாக வாழ்ந்த பிள்ளைங்க கல்யாணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு அடங்கி போவாங்க. ஆனால் அந்த அடங்கி போகிறாங்களே, எதுக்காக அடங்குறாங்க? அன்புக்கு தாங்கன்னு அடங்குறாங்கங்கிறத அந்த எதிராளி புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க ஓவராக ஏறுவாங்க பாருங்கள். அங்கே தான் கட்டுப்பாயிடுவோம். அது பொம்பளை பிள்ளைய கடகராசியாக இருந்தால் போடான்னு தூக்கி போட்டு வந்துடுற அளவுக்கு போயிடும். பையன் கடகராசியாக இருந்தால் இதுக்கு மேலாம் உன்னோட வாழவே முடியாதுடி அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் வந்துட்டால் என்ன ஆகிறது? திருமண வாழ்க்கை இப்படி சிக்கலாகக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் என்ன பண்ணணும், இந்த திருமண வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 7 விஷயத்தை நான் சொல்லித்தர போகிறேன். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க உங்கள் கல்யாண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையும் பிரச்சனை வராது, கல்யாண வாழ்க்கையும் பிரச்சனை வராது, கல்யாணத்தில் இருக்கக்கூடிய காதலுக்கு பிரச்சனை வராது. இல்லைன்னா நமக்குள்ள பேருக்கு தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரே அடிதடி தான். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல பேர் கிடையவே கிடையாது. கடகராசியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப சிறப்பு, கொடுத்து வச்சவங்க, உண்மையான லவ் கொண்டவங்க கடகராசிக்காரவங்க. அந்த லவ் இருக்கிற இடத்துல தான் தனக்கு மட்டும்தான், அடுத்த வார்த்தை, தான் புருஷன் தான் தனக்கு மட்டும்தான், என் புருஷன் எனக்கு மட்டும்தான், இப்படி நினைக்கிறவங்க. என் முன்னாடி எனக்கு மட்டும்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெத்த அம்மா வந்து பையனை வந்து ஒரு கடகராசியில் ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த பையனுடைய அம்மா வந்து பையனுக்கு வந்து அம்மா, அதாவது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து
அந்த பையனுடைய அம்மா அவன் பையனை வந்து கொஞ்சக்கூடாது. ஒரு பையன் கடகராசினா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சக்கூடாது. எப்படி எப்படி பாருங்கள் ஈகோ வரும்னு பாருங்கள். அப்போ ஏற்றுக்கவே முடியாது. தன்னை என்ன வேணாலும் சொல்லு, நான் எல்லாத்துக்கும் மாற்றிக்கிறேன். ஆனால் என் குடும்பத்தில் யாராவது உன் குடும்பத்தில் யாராவது ஒன்று இது பண்ணாங்கன்னா என்னை கொள்கையை டக்குன்னு நான் மாற்றிப்பேன், இப்படி போயிடுவாங்க. அப்போ கடகராசிக்காரவங்க கல்யாண வாழ்க்கையில் ஃபெயிலியர் இந்த இடத்துல தான் ஏற்படுது. அதனால் நீங்கள் யாரை நம்புறீங்களோ உங்கள் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக ஒரு நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, கல்யாண வாழ்க்கை உங்கள் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி முருக கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகப்பெருமான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இல்லைன்னா முருகனை நம்புங்க. திரும்பி 2 பேருமே முருகன் தான். அதுவும் எப்படி முருகனை, கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுங்க. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கீங்களோ இல்லையோ, கடகராசிக்காரவங்க சஷ்டி விரதம் இருங்க, கல்யாண சிக்கல்கள் விலகும். முத்துக்குமாரசுவாமியே உங்களுக்கு கிடைப்பார். அந்த பழனி தண்டாயுதபாணி ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார் உங்களுக்கு. இல்லை, அதாவது லவ் வந்து கொஞ்சம் சிரமம்தான். அதாவது நீங்கள் நினைக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துறது கஷ்டம்தான். ஆனால் அந்த வெளிப்படுத்துகிற அன்பு லேட்டாக புரிஞ்சுப்பாங்க. கடகராசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம், பிறகு ஃபீல் பண்ணுவாங்க, முதல்ல வருத்தமாக இருந்தாலும். ஆனால் கடகராசிக்காரவங்க எப்படி இருக்கணும், இந்த லவ்வை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த சிக்கல்கள் தீரும். எப்படின்னா, முதல்ல அதிக உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிங்க. ரொம்ப கோபமாக உங்களுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தாதீங்க, கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. ஆனால் அதிக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திங்க. பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசாதீங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ உங்கள் ஒய்ஃபுக்கோ, நீங்கள் கடகராசினா எதிராளிக்கு உள்ள நடந்த விஷயங்களையோ உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களோ அடிக்கடி பேசாதீங்க. நம்பிக்கையை நிறைய வளர்த்துக்குங்க. அதேமாரி உங்கள் துணைக்கு ரொம்ப பாதுகாப்பு உணர்வு கொடுங்க. நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கடகராசிக்காரர்களே, இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அதுமாரி மனம் அடிக்கடி அமைதியை காத்துக்குங்க. ஆக்ரோஷமாக பேசிடாதீங்க. திடீர்னு பேச்சு வந்துடும் கடகத்துக்கு. எப்படி என்ன பேச்சு வருதுன்னே தெரியாது, அடிச்சு காலி பண்ணிட்டு பேசுகிற மாதிரிலாம் வரும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், புரிதலோடு கொஞ்சம் நடந்து கொள்ளுங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்ம தான், ஏன்னா நம்மளை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, நாம் புரிஞ்சுப்போம் அவங்கள. ரொம்ப சிம்பிள். அதுமாரி உண்மையான அன்பை அதிகமாக வெளிப்படுத்துங்க. நீங்கள் நிறைய வெளிப்படுத்தணும். நீங்கள் 10 அன்பை வெளிப்படுத்தினா தான் அவங்க 2 அன்பை தான் புரிஞ்சுப்பாங்க. என்ன கொடுமை சரவணன் இதுதான் கடகம். இதில் கூட சரவணன் ஏன் சொன்னேன், என்ன கொடுமை சரவணன், முருகன் தான் சரவணன். இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து கொஞ்சம் சோதிப்பார், அன்பில் சோதிப்பார். ஆனால் கடக பிள்ளைகளுக்கு உண்மையிலே சொல்கிறேன், உங்களுடைய காதலை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு அன்பு காதல் வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் நிறைய இடத்துல தவறி விடுறீங்க, சிரமப்படுறீங்க. ஆனால் உங்கள் எதிராளி உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, கடகராசிக்காரங்க உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. எனக்கு எழுதியிருக்கிறது கரெக்டாக தெரியுது, இனிமேல் நான் இப்படி நடந்துக்கிறேன், என் கல்யாண வாழ்க்கை சிக்கல் விலகும், என் வாழ்க்கையில் இந்த மாறுபட்ட ஓட்டம் மாறும் அப்படின்னு நம்புங்க. இதுக்கு முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் சொன்ன 7 விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது, சிக்கல்கள் விலகப் போகிறது, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.